அப்போ வேற என்ன படிக்க போறேன்னு, எனக்கு பிசிக்ஸ் நிறைய மார்க்கும் வாங்கியிருக்கேன், எனக்கு ஆர்வம் இருக்கு, நான் படிக்க போறேன்னு. அப்போ எஸ்பி ஆதித்தன் தினத்தந்தி ஆசிரியருடைய சொந்தக்காரர் ST ஆதித்தன் ஒரு எங்க எம்எல்சியா இருந்தார். அந்த அவர்கிட்ட போய் கேட்டான், ஏண்டா நீ திருச்சியில தான் இருக்கு இப்போ ஹானஸ், நீ ஹானஸ் படிக்கணுங்கிற, பாளையங்கோட்டையிலயும் கிடையாது, திருநெல்வேலியும் கிடையாது, மதுரையிலயும் கிடையாது, திருச்சியில போய் படிக்கணும் அல்லது சென்னைக்கு போகணும்ட்டாரு. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு ஆள் இருக்காரா, அவரு உனக்கு இன்ஜினியரிங் வாங்கி தருவாரு. எனக்கு இன்ஜினியரிங்னா எப்படின்னு தெரியாதப்போ அவரு சொன்னாரு. அடுத்தது SP சிவசுப்ரமணிய நாடாருன்னு அவர்கிட்ட போய் பாருனாரு. அவரு முனிசிபல் சேர்மன். அவர்கிட்ட போனோம். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சேர்க்கறதுக்கு நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அந்த செனட் மெம்பரு. அந்த அளவுல எங்க வீட்டு பக்கத்துல முதலியார் இருக்காரு, அவரு காமராஜ் கூட ஜெயில இருந்தவரு. அவர் சொன்னா நடக்கும்னு சொல்லி உடனே கையில கூட்டிட்டு போய் அடுத்த வீட்டுல முதலியார்ட்ட விட்டுட்டாரு. முதலியாரு எங்க மாமா பாம்பே ஹோட்டல்னு வச்சிருந்தாரு, எங்க அக்காவோட மாமனாரு. அவர் அந்த ஊர்ல பெரிய ஆளு. அவரு என் கூட வந்திருக்காரு. அவர் நடந்து வரத பார்த்தோன்னா முதலியார் வெளியே ஓடி வந்துட்டாரு. உங்க பையனுக்கு இடம் இல்லாம வேற யாருக்கு இடம் இருக்கு, உங்களை கொடுத்துருவோன்னு அவர் செலவுலயே என்ன சென்னைக்கு கூட்டு வந்து சாப்பாடு போட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு அண்ணாமலைக்கு அனுப்பினார். நான் சரியா பதில் சொல்லலாம்னு கூட சொன்னாரு. இருந்தாலும் கூட எனக்கு இன்ஜினியரிங்ல இடம் கிடைச்சது. இன்ஜினியரிங் வந்த அப்புறம் அந்த பிசிக்ஸ் ஓரியன்டா தான் எல்லாம் இருக்குது. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. 50 மார்க் தானே வச்சிருக்கிற, இன்ஜினியரிங்ல எப்படி சேர்ப்பாங்கன்னு அவர்கிட்ட சொன்னா முதலியார்ட்ட. போனா அப்போ அந்த காலத்துல மார்க் எல்லாம் யாருன்னா பாக்குற, பாஸ் பண்ணா போதும் சேர்க்கணும், அப்படி சேர்த்து விட்டாங்க. அப்படித்தான் நான் சேர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் மேல் படிப்பு அங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும் போது 2 விஷயம் சொல்லணும். நீங்க பிறகு கேட்டாலும் கேட்கலாம். 9வது வகுப்பு படிக்கும் போது தமிழ் ஆர்வம் நிறைய. தங்கையா நாடாருன்னும் தங்கம் பண்டிட்னும் 2 பேரு தமிழ் ஆசிரியர்கள் நல்லா நடத்துவாங்க. மோசஸ் பண்ணையா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்களாம் தமிழ் பாடம் நல்லா இருக்கு. எனக்கு தமிழ்ல ஆர்வம் வந்துடுது. அப்போ பள்ளியை ஒரு தாயாக பாவித்து ஆங்கிலத்துல தமிழ்லாம் கவிதை எழுதுனா அதுக்கு சொன்னாங்க. அப்ப நான் 9வது வகுப்பு இருக்கும்போது, பள்ளி தாயே பள்ளி தாயே பாடுவேன் உன்புகள் பணிவனே உன்னடி, துள்ளி துள்ளி திரிந்திருப்பேனே தூஷணம் பேசி துன்புறுவேனே, அள்ளி அணைத்து அறிவை தந்த அன்னையே என் பள்ளி தாயேன்னு ஒரு பாட்டு. முதல் பரிசு கிடைச்சது. முதல் பரிசு 2வது பரிசு வாங்க பையனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கணும்னு அப்படியே திரும்பி பார்த்துட்டேன். ஒரே ஒரு பையன் தான் எழுதியிருக்காங்க. அது மாதிரி அப்போ அந்த தமிழ்ல ஆர்வம் இருந்ததுக்கு கார்மேக கோனாண்ட போய் படிக்கிறதுக்காரது அவருடைய கட்டுரையை படிச்சு வந்தது. அது இன்ஜினியரிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொழும்புல போய் படிக்கிறவங்கள்ட்ட ஒரு முறை இருந்தது. எப்படின்னா, அங்க போய் சமையல் வேலை பண்ணா கூட ஒரு ஆளு சமையல் வேலையை விட்டுட்டு வரும்போது இன்னொரு சமையல் நம்ம ஊர்ல இருந்து போய் எடுத்துக்கிடுவான். இவன் 1 வருஷம் ஊர்ல இருப்பான். அவன் சம்பாத்தியம் பண்ணது எல்லாம் பிள்ளைகளுக்கு படிப்பு, கல்யாணம், அது இதுன்னு எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவன் போயிடுவான், அவன் வருவான். அப்படி அப்ப இந்த 1 வருஷத்துல அவங்களுக்கு தோல் தென்னவெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கும். நாங்க ஒரு ஃபுட்பால் கவர்ல வைக்கல அடைச்சி ஆடிக்கிட்டே இருந்தோம். உடனே இவங்களுக்கு சரியான ஃபுட்பால் வாங்கி கொடுக்கணும்னு போய் ஆளுக்கு அந்த காலத்துல 4 ரூபா 64 பேர் போட்டு 16 ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு ஆளு பஸ்ஸுக்கு கூட சார்ஜ் இல்லாம நடந்தே போய் பாளையங்கோட்டில போய் ஒரு பஸ் வாங்கிட்டு வந்தாரு. அவன் ஒரு கோணல் பந்த எப்படி விக்குதுன்னு இருந்திருக்கான். இப்படி விழுந்தா இப்படி போகும், இப்படி விழுந்தா அப்படி போகும். கோணல், அந்த கோணல் பந்துலயே அடிச்சு பழகுறது. அப்போ நல்ல சரியான பந்து அடிக்கிறது இந்த கோணல் பந்துல பழகுனதுன்னா அது ரொம்ப நல்லா. 10 வயசா இருக்கும்போது அந்த பாலை அடிக்க பழகுனது. தினம் பந்து அடிக்கலன்னா தூக்கம் வராது, அப்படியே படிச்சுங்க. அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த உடனே ரேகிங் இப்ப சொல்றாங்க, கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, அது அப்போலாம் நாகரிகமா இருக்கும். இப்ப மாதிரி இல்ல, நாகரிகமா இல்லை. அதுல
உனக்கு பாட தெரியுமா, ம். உனக்கு விளையாட தெரியுமான்னு கேட்டா எனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியும். அப்படியா, கேப்டன் விக்டர் இருக்கான், நாளை சாயந்தரம் அங்க போய் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு வந்து சர்டிபிகேட் நல்லா விளையாடுறான்னு வாங்கிட்டு வரணும், போய் சொல்லக்கூடாது. சரின்னு போயிட்டு அங்க போய் அவன் என்ன பண்ணா, அவன் ஒரு ஃபுல் பேக் வேணும், அப்ப நல்ல கனமா ஆயிட்டேன். லெஃப்ட் ஃபுல் பேக் வேணும் அப்படின்னா நான் தற்செயலாம் லெஃப்டால வேகமா அடிச்சேன். இது இப்படி ஒரு ஆளை தான் தேடிட்டே இருக்கணும்னு நான் முதல் ஆண்டு சேர்ந்த உடனேயே யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக டீம்ல குழுவுல நான் சேர்ந்துட்டேன். அது ஒரு வாய்ப்பா இருந்தது. பாட்டு பாட தெரியுமாலாம், பாட்டும் பாடுவேன்னு. ராகிங் கூட நல்லது கொண்டு வச்சு அப்ப ஆமா, அதுக்குதான் சொல்றேன். நீங்க பாட்டு பாடுவேன், என்ன பாடுவேன்னா இந்த ஆவாராகம் இந்த காலத்துல ஃபேமஸ், ஆவாராகம் அந்த பாட்டு எல்லாருமே கிளாஸ்ல கூட பையனுக்கு பாடுவான். வாத்தியாரு போர்ட்ல எழுதும் போது ஆவாராகமா வருவேன், வாய போடிக்கிட்டே உம்முன்னு ஒரு மியூசிக் இருக்குது, அந்த மாதிரி பாட்டு பாடினேன். கல்தாட்டுன்னு பாடுறேன், சும்மா நல்லா பாடினா கூட கல்தாட்டுன்றான், அது மாதிரி பண்ணாங்க. இப்படி இந்த ரேகிங் இருக்கும்போது நான் வந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்தப்புறம் ஆன்டி ரேகிங்காக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பாட்டுற அதுல அதான் ஒரு குழு கொடுத்தாங்க அவங்க எல்லாரையும். அதுல தெக்க உள்ள ஆளு யாருமே இல்லையன்னு சொல்லி தெக்க உள்ள ஆளை போட்டு தெக்க உள்ள கேட்டா எல்லாருமே என்ன காட்டிட்டாங்க, கை எல்லா வயசானோடு ஏங்க காட்டாங்க. நான் சேர்ந்துட்டேன். அப்ப அங்க போய் சும்மா ஊமையா தான் இருப்பேன். ஏன்னா இந்த ரேகிங்க நல்ல முறையா நடத்துனா அதனால பயன் உள்ளதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக்குறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அது மூலமா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வரும். புதுசா வர்ற பையன் பழக மாட்டான், ஃபெமிலியாரிட்டி, அதுக்காக ஆரம்பிச்சாங்க. ஃபெமிலியாரிட்டிம்பா ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஒண்ணு. அத நான் கிரசன்ட் காலேஜ்ல டைரக்டா இருக்கும்போது நானே நடத்தி காட்டினேன். அவங்களுக்கு ஒரு அது மாதிரி பண்றேன். இப்படியாக அது டெய்லி ஃபுட்பால் ஆட போயிடுவேன். சுமாரா தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன். இருந்தாலும் நான் மார்க் 3வது ஃபர்ஸ்ட் இயர்லயே 3வது ரேங்க்ல வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் கும்பகோணத்துல இருந்து வந்தவன் ஒரு பையன் பன்ருட்டி ராமச்சந்திரன் கிளாஸ்மேட். அவருக்கு 2 பேரும் கணக்குல 240 மார்க் இருக்கும், 240 வாங்கிடுவாங்க. நான் வந்து ஒரு 100 மார்க் தான் வாங்க கணக்கு. அதனால 3வது ரேங்க் மார்க் அதை மட்டும் தூக்கி தூர வச்சுட்டு கணிதத்தை தூர வச்சுட்டு மற்ற பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் படிச்சுருப்பேன். அதை படிக்கும்போது அந்த மாதிரி ஃபுட்பால் ஆடினதுனால 27 டிபார்ட்மெண்ட் இருந்தது அண்ணாமலையில. 27 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன். மெக்கானிக்கலுக்கு போயிட்டேன், அவங்க 2 எலக்ட்ரிக்கல் போயிட்டாங்க. அதனால அவங்க ரேங்க் அதோட போயிட்டு யார் ரேங்க் இதோட வந்துட்டு தான் கர்னல் பால்னு கிண்டியில இருந்து வந்தவர், கிண்டியில படிச்சுட்டு வந்தவர் ராஜாராமகுரம் 2 பேரும் எனக்கு சர்டிபிகேட்டே தரமாட்டேன்ட்டாங்க. ஏங்க நீ இங்கதான் ஆசிரியர் சேரணும் சொல்லிட்டாங்க அண்ணாமலையில. ஆமா ஆமா. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா நான் என்சிசில இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர்ல. என்சிசி கேம்புக்கு இப்ப ஃபேமஸ் வீரப்பனுடைய ஃபேமஸ் இருக்கு சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் கேம்பு விடிய காலம் புலி யானையெல்லாம் வரும், கவனமா இருக்கணும். அங்க போயிருந்தோம். அங்க இருக்கும்போது திரும்பி ஊருக்கு வர்றதுக்கா 25 ரூபா வாங்கணும்னு எங்க அம்மா எழுதியிருந்தேன் கடிதத்துல. அப்போ இப்போ இருக்கப்படி எல்லாம் போட்டோ அனுப்புறது இமெயில் அது கிடையாது, கடிதம் தான் போகணும். எங்க அம்மா 50 ரூபா அனுப்பிட்டாங்க. என்னங்க 50 ரூபா வந்திருக்கு, என்ன விஷயம்னு வச்சுக்க இருந்தா பின்னால ஒரு கடிதம் வந்தது, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுது. கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுது. நாகூர், முத்துப்பேட்டை, கீழக்கரையெல்லாம் போயிட்டு கீழக்கரை ஏர்வாடிக்கு போயிட்டு வந்து சரி அதுக்குதான் 25 ரூபா கூட இருக்கு. சரின்னு அதை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு ஊருக்கு போனா எங்க பாப்பாவும் இல்ல எங்க காக்காவும் ஊர்ல இல்ல, கொழும்புல இருக்காங்க. கடித அடிக்கிறதா நம்ம தான் அடிக்கணும், எல்லாம் நான் தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த காலத்து கடிதம் ஒரு மஞ்சள் கடிதம் எடுப்பாங்க, பின்பக்கம் பிங்க் இருக்கும், பிங்க் கலரும் முன்னாடி மஞ்சள். அந்த கடிதத்துல எனக்கு அழைப்பிதழ் அடிச்சிருந்தேன். யாருக்கும் மாணவர் கூட படிச்சவங்களுக்கு அனுப்பல. இந்த இன்டர்மீடியட் படிச்சவங்க அட்ரஸ் ஒரு 5 இருந்தது, அவங்களுக்கு தான் அட்ரஸ் அனுப்பிச்சிருந்தோம். இப்ப படிக்கிறவங்க 60 பேரு 100 பேர் இருந்தாங்க, அட்ரஸ் இல்ல யாருக்கும் அனுப்பல. திருமணம் நடந்தது.
நான் 3வது வகுப்பு படிக்கும்போது ஃபுட்பால் கேப்டன், யூனிவர்சிட்டி ஃபுட்பால். அதுக்கு முந்தின வருஷம் 2வது வகுப்பு படிக்கும்போது இன்ஜினியரிங் பிஇ செகண்ட் இயர் படிக்கும்போது நான் வைஸ் கேப்டன். இந்த பூட்டு போடாம இருந்தாங்கன்னா இன்டர் யூனிவர்சிட்டி மேட்சுக்கு போக முடியாதுட்டான். அப்ப நான் வந்து வைஸ் கேப்டனா இருக்கும்போதே எல்லாரும் அடுத்த வருஷம் யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்க போறீங்களா ஷூ இருந்தா தான் டீம்ல சேர்ப்பேன்ட்டு எல்லாருக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டியில சொல்லி அற விலையில வாங்கி எல்லாருக்கும் ஷூ வாங்கி கொடுத்து எல்லாம் பழையிருந்தேன். இந்த 3rd இயர் நான் ஃபுட்பால் கேப்டனா இருக்கும்போது இதான் என் பெரிய மக. ஆக நான் டிகிரி வாங்கினது மக பிறந்த உடனே ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் பெங்களூர்ல போய் படிக்கும்போது 2வது மக பிறந்த உடனே ஒரு டிகிரி, கனடால போய் படிக்கும்போது என் பையன் பிறந்தா ஒரு டிகிரி 3. சார் நீங்க இந்த 3 டிகிரியோட முடிச்சிட்டீங்களா, மேல போகலையா? 2 போதும் எல்லாம் சொல்லி இன்னொரு குழந்தை பார்த்தா தான் இன்னொரு டிகிரி வரும், அதனால அது வேண்டாம் நிறுத்திட்டேன்னு சொல்லி வேடிக்கையா சொல்றது வந்து.